जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये गोपिका जीवनस्मरणं आञ्जनेयस्वामी की पतितपावन भगवन्नाम की पतितपावन रामनाम की राम नाम राम नाम राम नाम सत्य है हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्ति प्रेमिकं सद्गुरुं भज. 26 வருஷம் முன்னாடி கிளம்பினேன் யாத்திரையை. விருத்தா சிந்தா சக்தின்ற ஆதிசங்கர். இப்போ என்ன பண்ண முடியும்? நினச்சி தான் பார்க்கணும், செயல்படுத்த முடியாது. இந்த செயல்படுத்த முடியாதுன்னு நம்ம செயல்படுத்த முடியாது தப்பு இல்லை. இப்போ அவர் என்ன சொல்கிறார்? வேறு யாரும் செய்ய முடியாதுன்னு கூட சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாங்க? காரணம் இருக்கு. அவர் நெகட்டிவாக பேசலை, இருக்கிற யதார்த்த சூழ்நிலை. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இந்த இடத்துல அவர் அந்த யாத்திரையை பற்றி உங்களுக்கு எப்படியாவது சொல்லணும்னு பார்க்குறாரு. என்னையும் ஏதாவது சொல்ல வச்சிடணும்னு பார்க்குறாரு. இதெல்லாம் நான் சொல்லணும்னா நான் என்றைக்கோ சொல்லியிருக்க மாட்டேனா? சொல்ல முடியாது. கண்டவர் விண்டிலை விண்டவர் கண்டி சொல்ல முடியாது. அனுபவத்தை அனுபவிக்க தான் முடியுமொழிய சொல்ல முடியாது. அதுக்கு தான் அவர் அபங்கங்கள் எடுத்துட்டார். அது அவருக்கு தேட்டையான விஷயம். இந்த அபங்கங்கள்லாம் எப்படின்னு சொன்னால், வார்த்தையிலே அவர்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வெளியிலே பின்னாடி பல பேர் அனுபவிக்கணும்னு கொடுக்குறார். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். எந்த நோக்கத்தில் அந்த அபங்கம் பண்ணப்பட்டதோ அந்த நோக்கத்தில் அதை புரிஞ்சுப்பான்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த இடத்துல அந்த யாத்திரையில் வந்தவா யார் இருக்கும்னா 4 பேர் தான். அடியன் ஒன்றும், ராதாகிருஷ்ணன் ஒன்றும், மாமி ஒன்றும், கணேஷ் ஒன்று. அவ்வளோதான், 4 பேர் தான் இருக்கு. பாக்கி பேர்லாம் இல்லையானா பாக்கி பேர்லாம் தொட்டுட்டு போனவா, முழுக்க வராதவா. நான் சொல்கிறது முழுக்க வந்தவா அதை சொல்கிறேன். பாக்கி பேர்லாம் அடிக்கடி வந்து பார்த்துட்டு ஏதோ 2 நாள் அந்த குழந்தை கூட லேசாக கமக்குண்டு வந்து ஓர்மை இருக்கும். அந்த ஓர்மையிலே இந்த யாத்திரையை பற்றி வர ஸ்மரணம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மரணத்திலே நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு வம்சம் உருவாகி அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது எப்படி தொத்திட்டு போகிறதுன்னு சொன்னால், அது கீழ் வரைக்கும் கோட்டிக்குலாம் அவர் உத்தாரா, அப்படி கீழ் வரைக்கும் போகணுமா. அந்த மாதிரி ஒருத்தருக்கு போகிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டங்களும் இவ்வளோ சாதுக்களும் இவ்வளோ பேரும். தான் அனுபவித்தது பெருசு இல்லை, இதை பிரத்தியார் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் எழுதி வச்சது. ஏதோ வாக்கரி தான் நினச்சிட வேண்டாம். வாக்கரி பண்டரிபுரம் சார்ந்தது. எல்லா பெரிவா இன்னைக்கு நீங்கள் எடுத்து பாருங்க, திருமுறை எடுத்து பாருங்க, அவ்வளவும் வாக்கரி. அவ்வளோ 274 ஸ்தலத்துக்கும் அவர்கள் போய் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்ன கவனிக்கணும். அவருடைய பெருமைக்காக இல்லை, இந்த ஸ்தலங்கள்லாம் இருந்துருக்கணும். இந்த ஸ்தலம் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் பகவானுடைய ஸ்மரணம் லபிக்கணும். அச்சாவதார திருமேனியில் தான் இப்போ நம்ம லபிக்க முடியும். வேறு எதன் மூலமாக பண்ண முடியும்? ஒன்று நாமம், இன்னொன்று அச்சாவதார திருமேனி. நாமம் கூட கொஞ்சம் பரிசிரமப்படணும். சுலபம்னு சொல்லிடலாம், உட்காரே மனசு விடாது. அச்சாவதாரன்னா ஏதோ போகலாம், 2 பூவை கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், 2 தேங்காயை உடைக்கலாம், கற்பை பார்த்து ரைட் முடிஞ்சு போச்சு. இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு அண்ணா சொல்லுவோம் அடிக்கடி, நாம் பத்திரிக்கை போட்டு வாங்கணும், ஒருத்தனை வரமாட்டேன், வந்தால் அதே முகத்தை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் 5 லட்சம் பேர் ஒன்றா சேர்றான். யார் பத்திரிக்கை போட்டு வர்றா? கல்லறைகள் ஆற்றுல இறங்குறாருன்னா
அவ்வளோ பேர் வந்துடுறான். வார்க்கடிக்கெல்லாம் யார் கூப்பிட்றான்? வார்க்கடிக்கு பார்த்தா லட்சக்கணக்கான பேர் வரா, எங்கெங்கெந்தெல்லாமோ வரா. அவர்களுக்கு என்ன வசதி இருக்குது? நிதி வசதி இருக்கா? இன்னொன்று இருக்கா? அப்படின்னா எங்கே நிதி வசதி இருக்குதுன்னு கேட்டால் இந்த வரவாட பெரிய தாற்பயம் சொல்கிறா இல்லையா? தியானம், தியானிக்கப்படும் பொருள், தியானம்ங்கிற செயல் மூணும் ஒன்றாயிடும் அப்படின்னு சொல்கிறத பெரிய தத்துவத்தை இங்கே பக்தாள்கிட்ட பார்க்கலாம். பக்தாள் போகிறது பண்டரிநாதன், போகிற இடம் சேத்திரம் பண்டரி, போகிறவன் பக்தன். இவனுக்கும் பாருங்க, இந்த பக்தனுக்கு தெரியாது தான் எவ்வளோ வசதியானவன். ஆனால் இவனுக்கு ஆசிரியம் பண்ணுறா பார், போகிற வர வழியில் எப்படி கைங்கரியம் பண்ணுறா. அப்போது இது இந்த சனாதனம் எங்கே போய் உள்ளே ஒழிஞ்சின்னு இருக்கு. அவர் கௌரவமாக சொன்னார், ஏதோ சில விஷயங்களை சாப்பாடு போடுற விஷயத்தையும் இன்னொன்னையும் சொன்னார். அது இல்லை, அதுக்கு மேலெல்லாம் சொல்கிறேன். ஒரு தமாஷ் சொல்கிறேன், கேட்டுக்கோ. இப்போ 48 நாள் இல்லையா இந்த யாத்திரையிலையா, எனக்கு அப்புறம் நான் பெரிய யாத்திரைலாம் பண்ணிக்குவேன், அதை விட பெரிய யாத்திரைலாம் பண்ணிட்டு தான் எனக்கு கொஞ்சம் ஓர்மை இல்லை. சில யாத்திரையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தாடி வந்துடும். நான் எங்கே நேரம் கொடுக்குறேன்? குளிக்கிறதுக்கே நேரம் கொடுக்க மாட்டேன். நான் மகா முரடன். நான் நிம்மதியாக இரு, இன்றைக்கி குளிக்கலாம், இன்றைக்கி ரெஸ்ட்டு, நாளைக்கு போகலாம். கலந்து பண்டிநாதன் காத்துருக்கான். அவன் சாப்பிட்டானா குளிச்சானான்னு தெரியாது, அவன் கூட வந்துட்டுருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஓய்வு எடுக்க முடியும்? அதனால் நம்ம பாட்டு கிளம்புவோம் இல்லையா, எல்லாம் தாடி முடிச்சிடும். எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாரும் போய் இருக்கா. காலையில் 4 மணிக்கு கிளம்பினா 7-8 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருவோம். பகல்லாம் ஏதோ ஒரு மாதிரி பண்ணி சாயங்காலம் 4 மணிக்கு தான் கிளம்புவோம். அடுத்த இடம் சாப்பிட்டு போயிடுவோம். பார்த்தா ஒருத்தன் போனால் அந்த இடத்துல பெரிய சலூன் கிலூன்லாம் கிடையாது. ரோட்லேயே சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அவனோ ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் இவனை பார்த்தான், இங்கே வானா பண்ணி அனுப்பிச்சிட்டான். அவ்வளோதான். இதை பார்த்தோன்னே அவன் துட்டு கொடுக்க போனானே, அதெல்லாம் வேணான்னு கால் தொட்டு கும்பிடும். அப்புறம் பார்த்தா அவ்வளோ பேரும் போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவன் ஒருத்தன் பண்ணியிருந்தவனுக்கு இந்த மாதிரி வந்திருக்காங்க யாத்திரைகள், ஊரே வந்துடுத்து. 10-20 பேர் நீள உட்காந்துட்டு அவ்வளோ பேருக்கு 250 பேரில் எவ்வளோ பேர் பண்ணுறாலும் எனக்கெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே அனுப்பிச்சி விட்டான். அவ்வளோ பேரும் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஊரில் அவ்வளோ பேருக்கு ஒருத்தன் செருப்பு வாங்கி கொடுத்தான். பன்றி யாத்திரையே ஒருத்தன் பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தான். என்னெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ அவன் எப்படி பார்க்குறான் இதை? இன்னைக்கு அந்த கைங்கரியம் இருக்கான்னு சொன்னால் மெதுவாக அழிஞ்சிட்டு வந்துருக்கு. கொஞ்சம் வார்க்கடியில் இருக்குது, நித்தியப்படியில் இல்லை. நான் தினந்தோறும் கதறுவேன் எல்லாருக்கிட்டையும், அதித்தி உபச்சாரம் இல்லையே, அதித்தி உபச்சாரம் இல்லையே. அதித்தியை பகவான்னு பார்க்க தெரிய வேண்டாம். யாரோ ஒருத்தன் வரான், அவனுக்கு பசியார கொடுப்போம், ஒரு காப்பி கொடுப்போம்னு நினைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. நாமெல்லாம் எங்கெல்லாம் போய் ஒரு நாள் பசி இல்லாமல் தங்கத்துக்கு ஏதோ ஒரு இடம், நம்ம பாட்டுக்கு ஒரு மரத்தடியில் படுத்துட்டா எழுப்பி எங்கேயோ வரத்து கூட்டின்னு போயிடுவான். என்ன மாதிரி கைங்கரிங்கள்லாம் ஆச்சரியமான கைங்கரிகள். அப்போ என்ன பார்க்கலாம் அவன்னா, இந்த பக்தன் வேற இல்லை, பன்றிநாதன் வேற இல்லைன்னு அவன் பார்க்க. இந்த அனுபவத்தை இங்கே உட்கார்ந்துட்டு 4 சவுத்து உள்ள அடுத்த வாழ்க்கை எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் நான் என்ன சொல்லுவேன், எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு நான் உட்காரல. இன்னைக்கும் யாத்திரையை இங்கே பண்ணலாம். யாருக்காவது ட்ரையல் பண்ணணும்னு அபிப்பிராயம் இருந்தால் 10 பேர் சேர்ந்து பண்ணணும்னு நான் சொல்லலை. இன்றைக்கி 10 பேர் சேர்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஏகநாமம் தானே நம்ம வச்சுருக்கோம். இவாளாமாவுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும், யாராவது வரணும்னு நினைக்கணும், ஒரு 10 பேர் சேரணும்னு நினைக்கணும், சுதி சேரணும்னு நினைக்கணும். நமக்கு ஒன்றும் சேர வேண்டாம், நீ எங்கே வேணால் எப்படி வேணால் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ கிளம்பும்போது காலையில் நீ வீட்டை விட்டு கிளம்புறத நீ எனக்கு ஏன்னா பண்ணி சொல்ல, அதை பற்றி கவலை.
எந்த காரியத்துக்கு வேணால் போ, எது வேணால் பண்ணு, நான் ராமராமான்னு சொல்லிட்டு போய் பார். ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்கான வரைக்கும் எங்கே என்ன பண்ணாலும் நாமும் சொல்லிப்பார். அன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமும் உனக்கு சந்தோஷம் ஏற்படலைன்னா இந்த சனியில் இருக்க குருநாதன் அதுக்கு பொறுப்பது, சாட்சி. நான் இல்லை, நமக்கு பண்ண மாட்டேங்கிறோம். நாம் திருப்பி திருப்பி என்ன பண்ணுறோன்னு சொன்னால் எப்படியா இருந்தாலும் பெரிய பெரிய விஷயங்களுக்கு வந்துடுது. தத்துவங்கள்லாம் பேசி முடிச்சிடலாம். தத்துவம் பேசி முடித்தா அது நமக்கு வரும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம், பகவானை அன்றதை விட இதை சால்வ் பண்ணோன்னு நினைக்க. நீ சால்வ் பண்ணாத, ஒன்னால் முடியாது. அவங்கிட்ட விடு, எப்பேற்பட்ட விஷயமும் சால்வ். அது ஒரு மெசேஜ் போட்டுருந்தார் என்கிட்ட சொல்லும்பொழுது, அந்த தேதி அண்ணா ஸ்ரீமன் கொடுத்த தேதியை எழுதி அந்த குரூப்பில் வந்திருக்காது. அது அவர் குரூப்பில் வந்தது. நான் அதை எடுத்து போஸ்ட் பண்ணல, வேண்டான்னுன்றதுக்காக. ஏன்னா சிலதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் போஸ்ட் பண்ணால் நான் ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாமா, நான் அதை விரும்புறது. ஏதோ இன்றைக்கி ஏதோ காரணத்தினாலே நான் இதுக்கெல்லாம் ஒத்துனுட்டேன். ஏதோ ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறா, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இன்றைக்கி அவர் கொண்டு இங்கே மாறிய போடுறாருன்னா அண்ணா எனக்கு போட்டு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அதெல்லாம் விரும்புகிறேன் இல்லை. இந்த சமயத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கூட விரும்ப மாட்டேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக சில ரெக்கார்டுகள் கிரியேட் ஆகுது. அப்போது தூண்டுறான் குருநாதன், இவர் மூலமாக எனக்கு தூண்டுறான். நீ எல்லாத்தையும் எழுதி வைக்கணும், எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கணும். நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்படி தானே அபங்கம் எழுதணும், அப்படி தானே திருமுறை எழுதணும், அப்படி தானே பிரபந்தங்கள்லாம் வச்சுக்கணும். ஏன் நம்ம குறைச்சி பேசிக்கணும். ஒரு எழுதினார், ஸ்ரீமன் கொடுத்து ஒரே மாதத்துக்குள்ளே இந்த ஏற்பாடெல்லாம் எப்படி தான் பண்ணாரோ மாமா கிட்ட கேட்கணும். அப்படி இல்லை ரகசியத்துக்கு. இது முதல் யாத்திரை, கோவிந்தபுரம் யாத்திரை, நான் யார்கிட்டையும் சொல்லலை, அண்ணா உள்பட சொல்லலை. சின்னதாக இவ்வளோண்டு ஒரு பத்திரிக்கை போட்டு அதை கையில் கொண்டு சேர்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அண்ணா அதை கவனிக்க கூட இல்லை. அப்புறம் பார்த்துட்டு பதட்டப்பட்டுட்டான். ஓடி வந்து சொல்கிறா, யாரோ எதுக்கோ ஊர்வலம் விட்டுருக்கா, நாமத்துக்காக ஊர்வலம் விட்டுருக்காருன்னா ஆச்சரியமாக இருக்கேன் அப்படின்னு வந்துட்டான். வரலைன்னா என்ன ஆயிருக்கோன்னா, நான் பண்ணியிருக்க யாத்திரைக்கு அப்படி ஒரு கடுமையான எது சாதுக்கள் தானே காப்பாற்ற முடியும், யார் காப்பாற்ற ஆயிடுச்சு. ரெண்டாவது யாத்திரையும் நடத்துது. முதல் யாத்திரை முடிஞ்சோன்னு அடுத்த யாத்திரை எங்கேனும் போது அண்ணா எங்கிட்ட கொண்டு கொடுத்துரு. பர்னூர் யாத்திரை முடிஞ்சோடனே நான் சில இடைக்க கோரிக்கையை வச்சு ஒரு சின்ன தபால் மாதிரி எழுதி அண்ணாட்ட கொண்டு அன்றைக்கி கொடுக்குறேன். உள்ளே கூப்பிட்டு என்ன நான் இன்னும் இடத்துல தான் பண்ணணும் அப்படின்னு எழுதி. அதில் முக்கியமாக என்னுடைய மனசில் கோவிந்தாவுக்கிட்ட வச்சாச்சு, அண்ணாட்ட வச்சாச்சு, தியாக பிரம்மத்துக்காக திருவியாக வைக்கணும்னு நான் எழுதி கொடுக்குறேன். இப்போ ரொம்ப ப்ராபல்யமாக இருக்க நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அவர் உடனே ஒரு இடம்லாம் கூட வாங்குறதுக்கு என்னை ஏற்பாடு பண்ணி இந்த இடம் ஒந்தா எந்தான்லாம் கேட்டிருந்தார். யாரும் இல்லை வேணான்னு சொல்லி. அப்போ அண்ணா சொல்கிறா என்கிட்ட, இதெல்லாம் இருக்கட்டும், நீ பன்றிபுரம் போகணும். சரி, இந்த ரெண்டு யாத்திரையிலையும் எது தூண்டிட்டுன்னு சொல்கிறேன். இந்த ரெண்டு யாத்திரையிலையும் ஏராளமான ஜாதி பிரச்சனைகளும் பிராமண அப்ராமண பிரச்சனைகளும் சாப்பாட்டு பிரச்சனையும் அனுஷ்டான பிரச்சனைகளும் ஏராளமாக வந்துடும். எப்படி அண்ணா பதில் சொல்லுவா? நான் யாரையும் கேர் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வேறு, அதில் நான் சங்கர மடத்தோடு அட்டாச்சு, மகாபெரிவா கொடுத்த வழியை வச்சுருந்துருக்கேன். இப்படிலாம் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னு சொன்னால், இப்போ நம்ம பண்ணுறது சரியா தப்பா? எனக்கு குருநாதன் பதில் சொல்லணும்.
அப்படின்னு ஒரு லட்சம் பிரதட்சணம். அது பூர்த்தியானால் இந்த ஸ்தாபனம் தொடரும், நம்ம பண்ணுற முறையில் போகும். என்ன சங்கல்பம்? ஒன்றும் இல்லைண்ணா, எவ்வளோ பண்ணுறேன் ஒரு நாளைக்கு, இல்லை ஒரு 10-12 மணி நேரம் பண்ணுறேன். ஏதாவது சங்கல்பம் இருக்கா? ஒன்றும் இல்லைண்ணா. சங்கல்பம் இருக்குது, சொல்ல 1,80,000 நாம் தினம் நாமும் சொல்லிட்டு பிரதட்சணம் பண்ணுறோம். இதுக்குள்ளே என்னாச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்குள்ளே அங்கேயே நிச்சயதார்த்தம் எல்லாம் ஆயிடுச்சு. நான் விடாமல் எங்கேயும் வரல, நான் பாட்டுக்கு பிரதட்சணம் பண்ணிட்டு 25,000 50,000 பண்ணிட்டே இருக்கேன். அண்ணா லட்சமா லட்சியமா? ஆமாம் அண்ணா, நிச்சயம் நடக்கும். இந்த என் பொண்ணுடைய நிச்சயதார்த்தம் நடக்கிறது. அப்போ என்கிட்ட கூப்பிட்டு அன்னி வரைக்கும் சும்மா இருந்தவா அன்னைக்கு உடனே அப்போ தான் இந்த யாத்திரையை எழுதி கொடுக்குறா. ஒரு மாதம்தான் இருக்கு, எனக்கு இன்னும் பிரதர்ஷனம் பூர்த்தி ஆகும். 17,000 பாக்கி இருக்கு. ஒரு நாளைக்கு 1,800 பிரதர்ஷனம். அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டேன் கோவிந்தபுரம் மடத்தில். நான் வெடியால் 4 மணிக்கு வரணும். திறக்க மாட்டா, திறந்தா குருநாதன் திறக்க வச்சா 4 மணிக்கு. அதுதான் ராத்திரி 11 மணி வரைக்கும் எனக்காக பூட்டாமல் இருப்பான். அப்படி குருநாதனே பண்ணிட்ட பிரதர்ஷனம். இந்த யாத்திரை இருக்கு இல்லையா, 1,00,000 பிரதட்சணம் ஆச்சு. இந்த யாத்திரை ஏற்பாடும் நடந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடியே அண்ணாவுக்கு தெரியும். ஏன்னா நான் பாம்பே போயிட்டு திருப்பி வரும்போது மகேஸ்வரியிலே அண்ணாவும் நானும் தங்கியிருக்கோம். அப்போ அங்கே வந்தால் நான் அப்போ இங்கேருந்து பாகவதெல்லாம் எடுத்துன்னு போய் பாம்பே போயிட்டு விநியோகம்லாம் பண்ணிவிட்டு நான் எப்பவும் போவேன், அண்ணா போகிற இடத்துக்கெல்லாம் போவேன். போகும்போது அங்கே இருந்து சப்தாகம் முடிச்சுட்டு திரும்பி அண்ணா வரா. அங்கேயும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நடந்தது. பாம்பேலேருந்து திரும்போது ஏராளமான மழை. என்னை முன்னாடி நீ போயிடு, நான் பூனே வரணும், நான் உன்னை அங்கே பார்க்குறேன் அப்படின்ட்டு. அண்ணா வரத்துக்குள்ளே மழை ஜாஸ்தியாகி நாங்கள் போய் பூனாரு அந்த ஒரு பஜனை மடம் ஒன்று இருக்குது, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மணி 6 ஆச்சு 7 ஆச்சு. நான் 4:30க்கெல்லாம் போய் சேர்ந்துட்டேன். 7 ஆச்சு 8 ஆச்சு 9 ஆச்சு. பசிக்கிறது, யாரும் ஒன்றும் பண்ணலை. கூட்டம்லாம் வந்தது அண்ணா வரணும். மணி ஆனவுடனே ஒவ்வொருத்தராக போயிட்டா. அண்ணா வரும்போது 10:30 மணி. ஞாபகம் வச்சுக்கோ, 10:30 மணி வர 11 பேர். என் கூட இருக்கவா 3 பேர் இருக்கான். உடனே இந்த 11 பேரை வச்சுட்டு உபன்யாசம் பண்ணுறா. அப்போ தான் பகாசுவன் கதையை சொல்லி சர்க்காஸ்டிக் அழகாக சொல்கிறான். சொல்லி சாதுக்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு நன்மை செய்திடுவார்கள் அப்படிங்கிறத பகாசுரன் கதையிலேருந்து எடுத்து மகாபாரதம் கதையை சொல்கிறாங்க. அன்னைக்கு 6:30 மணி வரைக்கும் பார்க்குவா, 7 மணி வரைக்கும் பார்க்குவா. அங்கே இருக்குவா என்ன பண்ணான்னா, இந்த கூட்டம்லாம் இருக்குது, நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்கோ. அன்றைக்கி நான் போதேந்திர சரித்திரத்தை அங்கே சொன்னேன். அதுதான் முதல் முறையாக நான் வெளியில் உபன்யாசத்தை அப்படி ஆரம்பிச்சது. ராத்திரி 12 மணிக்கு அப்போயே எனக்கு எல்லா ஆன்சரும் கிடைச்சது. 12 மணிக்கு ஒரு இடத்துக்கு போனால், அவர் எங்கேயோ போக்குன்னு போயிட்டு உள்ளே கொண்டு போனால், அவன் ஒரு மிலிட்ரி கார், கடையநல்லூரை சேர்ந்தது. அந்த காலத்தில் அண்ணா கடையநல்லூர் உள்ளே வந்தபோது அத்தனை எதிர்ப்பு இருந்தபோது இங்கே வாங்கன்னு கூப்பிட்டவன். அவன் வீட்டுக்கு போகிறான். அவன் சூடாக அவ்வளவும் பண்ணி வச்சுருக்கான். எல்லாரும் சொல்கிறான், அண்ணா இப்போ சாப்பிடுவான். நன்னா அவன் எப்படி பேசுகிறான் அண்ணா கிட்டலாம், இந்த பன்றி வாழ்க்கையில் பன்றிநாதன்கிட்ட எல்லாரும் பேசுவாப்பார் அண்ணா மாதிரி பேசுவான். பாயசம் போதுமா, இது சரியா இருக்கா, உப்பு இருக்கா, காரம் இருக்கா, இதுதான் பேசுவோம். நாங்கள் ராத்திரி 12:45 சாப்பிட்டு வெடிகாலம் 3:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி பன்றிபுரம் வரும். அப்போ தான் அண்ணா கிட்ட சொல்கிறேன், எதுக்கு வந்திருக்கே நீ நேராக போகலையா ஊருக்கு, இங்கே கொஞ்சம் வேலை இருக்குண்ணே. என்ன வேலை? பன்றி யாத்திரை சொல்கிறேன், அதுக்கு இங்கேருந்து ரூட்டு போட்டுன்னு போகிறேன். அப்போவே அண்ணா சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த யாத்திரை. அதனால் எல்லாமே ஓரளவுக்கு சித்தமாக இருந்தது. ஒரே ஒரு சின்ன தப்பு நடக்கும். நான் அங்கேருந்து ரிவர்ஸில் வந்தேன், சரியாக குறிக்க தெரியல.
இங்கிருந்து திருப்பி போகும்போது நான் என்ன நினச்சிட்டேன், காலையில் நடக்கிறதெல்லாம் தூரமாக போகணுன்னு போட்டதெல்லாம் சாயங்காலமாகவும், சாயங்காலம் கம்மியாக போகணும்னு நினச்சதெல்லாம் காத்தாலிக்கும் வந்து எல்லாம் அவனுடைய இஷ்டம் அப்படி மாறி போச்சு. அதனால் எல்லா ஏற்பாடும் நடந்திருந்தது, சகலமும் சித்தமாக இருந்தது. டக்குன்னு ஒரு மேனேஜர் இருந்தார், அவரை முன்னாடி அனுப்பிச்சி இந்த நாளுக்கு நம்ம வர்றோம்னு சொல்லிடுங்க, போய் நோட்டை கொடுங்க. ரொம்ப ஆச்சரியமாக நடந்த யாத்திரை. இந்த யாத்திரையிலே நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார், அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. இருந்தாலும் மரணம்னு வரும்பொழுது அந்த யாத்திரையை ஏன் அண்ணா கொடுத்தான், இன்னைக்கு ராமநாமங்கி 77 யாத்திரையை பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த லட்சம் பிரதட்சணமும் அந்த பண்டரி யாத்திரையும் தான் பிரதானமான காரணம். அதில் தான் எனக்கு பாதுகையும் கிடைச்சி. அதுக்கப்புறம் அந்த பாதுகையை இவர் கொண்டு போய் இவர் எடுத்தும் போயிட்டார்னுட்டு இவரை 2 வெய் வச்சு தூக்கி போயிட்டானா, நான் தரேன் உனக்கு வேற அப்படின்னு எல்லாம் அதுலேருந்து தான் ஆகும். என்ன இன்னைக்கு 4 நாள் தேய்ச்சி பண்ணுறா இல்லையா, அதே மாதிரி என்ன அங்கே என்ன பண்ணான்னு கேட்டால் 4 நாள் முன்னாடி ஜால்கியில் வந்தார். அங்கே வந்து அந்த வெளியில் இருக்க நாமம், நாங்கள் உள்ளுக்குள்ளே இருந்துருக்கோம், நாமம் நடந்துட்டுருக்கு, வெளியில் இருக்க நாமத்தை பிரதர்ஷனம் பண்ணி நான் எழுந்து கொடுக்குறேன், துவஜத்தினால பிரதர்ஷனம் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து உட்காந்து. அப்போது ஒரு உபன்யாசம் பண்ணி அதில் இப்போ நம்ம பண்ணிட்டு அத்தனை விஷயமும் அதுக்குள்ள உரிமைகளும் பகவானுடைய இருதயம் என்ன, பண்டிதநாதனுடைய இருதயம் என்னங்கிறதையும் அதுதான் தன் ஹிருதயங்கிறதையும் அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லி இன்னைக்கு இப்படி ஆனந்தமாக நடந்துருக்கு. 12,000 கோடி பூர்த்தி ஆக போகிறதுன்னா அது அண்ணாவுடைய உபன்யாசம். அதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணினதே புஸ்தகமாக போட்டு வச்சிருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் காப்பி தான் இருக்குது, யாராருக்கு வருமோ தெரியாது, பாக்கி பேருக்கு அப்புறம் தரேன். அதனால் இன்றைக்கி இந்த அண்ணா வார்த்தைகளை இங்கே படிக்கிறது தான் உத்தமம்னு நினைக்கிறேன். இதை விட ஸ்மரணத்துக்கும் நம்முடைய நன்றி கடனுக்கும் பின்னாடி நம்முடைய சந்தைகளுக்கும் கொடுக்கறதுக்கு இதை விட வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். தமிழ்நாட்டில் பிரதான வாக்கரி யாத்திரையான ஸ்ரீ ராமநாம வங்கியின் 3வது ராமநாம யாத்திரையை சென்னை ராமமந்திரத்தில் 30/5/1999 அன்று தொடங்கி வைத்த ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் பண்டரிபுரத்திற்கு சமீபமாக உள்ள ஜல்கி என்ற இடத்தில் 12/7/1999 அன்று யாத்திரையில் கலந்து கொண்டு செய்த மங்களாசாசனம். இதுக்கு பேர் பாண்டவங்கனே நேத்தான் நான் வச்சிருக்க பேர், ஏன்னா அதற்கு அது வார்த்தை அதில் இருக்கிறது. வார்க்கரி யாத்திரையாக தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு வரும் பிரதான யாத்திரை திராவிட தேசத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பல 100 காத தூரம் வந்து பன்றிநாதன் சமீபம் வந்துள்ளது. பெரிய பாக்கியம், பகவான் கொடுத்த யாத்திரை. பகவான் நாம பசார் பண்டரிபுரம், பாகவத பொருள்கள் கிடைக்கும் இடம். நாமச்ச கேத்தி நாமச்ச தேத்தி, நாமம் கொடுக்க வேண்டும், நாமம் வாங்க வேண்டும். ராமகிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி. முகத்தினால் நாமம் சொல்லலாம், காதால் நாமம் கேட்கலாம். லஜ்ஜையை விட்டு பகவன் நாமம் கூச்சல் போட்டு சொல்பவர்களின் கோடி குலங்களை பாண்டரங்கன் உத்தாரணம் செய்கின்றான். நாமக்கிரயம், நாம பிரீதாய மங்களம், இதில் ஹெட்டிங்லாம் என்னுடைய நாம பிரீதாய மங்களம், நாம கிரீடாய மங்களம். நாம் இவ்வளவு நாமத்தையும் கொண்டு கொடுத்தால் நாமத்திற்கு தன்னை கிரயம் செய்து கொடுத்து விடுகின்றார். பக்தன் பகவன் நாமத்தினால் பகவானை கிரயம் செய்கிறான். நாம் இவ்வளவு நாமத்தை கொண்டு சேர்த்து பண்டிநாதனை கிரயம் செய்கிறோம் என்று ஒரு புறத்தில் நான் அர்த்தம் செய்கிறேன். ஆனால் இவ்வளவு நாமம் நாம் சேகரித்ததே அவன் கிருபையால் தான். நாம் நாமத்தை கொண்டு சேர்த்து அந்த பஜாரில் இருந்து அவனை வாங்கி கொண்டு வந்துவிட முடியுமா? நாமக்கிரயம் என்றால்
இவ்வளவு நாமத்திற்கு எவ்வளவு ரூபாய் என்பதற்காக கொண்டு போகவில்லை. இந்த 100 கோடி சதகோடி ராமநாமமும் பாண்டுரங்க அர்ப்பணம், பாண்டுரங்கன் இதை வாங்கி கொண்டு என்ன செய்கிறார்? இதை வாங்கி கொண்டு இந்த நாமங்களை எழுதிய பக்தர்களுக்கு பாண்டுரங்கன் தன்னை அர்ப்பணம் செய்து விடுகிறான். சேத்திரம் ஏற்பட்ட நாளாக வார்க்கரி சம்பிரதாயம் உள்ளது. வார்க்கரி சம்பிரதாயம் என்றைக்கு ஏற்பட்டது? சேத்திரம் ஏற்பட்ட நாளாக இருக்கிறது. நேதா ஆஷாட மாதம், கார்த்திகை மாதம், சாத்துர்மாசியத்தில் பரம பவித்திரமான காலத்திலே பண்டரி பக்தர்கள் வார்க்கரி கிளம்புகிறார்கள். ஒவ்வொரு யாத்திரையையும் அழைத்து கொண்டு போக ஒரு நேதா வேண்டும். சர்தார், அண்ணா சர்தார்னே சொல்கிறார். ஒவ்வொரு யாத்திரையும் அழைத்து கொண்டு போக ஒரு நேதா வேண்டும். பண்டரிபுரம் பாண்டுரங்கனின் தலம், பக்தர்கள் தான் பாண்டுரங்கனின் சேனை. எவ்வளவு கோடி சேனை பாண்டுரங்கனுக்கு உள்ளது என்பதை காட்டுவதே நம் உத்தேசம். இவ்வளவு பெரிய சேனை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தளபதி தான் சர்தார். ஒரு கோஷ்டி நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு கிளம்பினால் அந்த கோஷ்டிக்கு நேதா யார்? நமக்கு நேதா, நமக்கு சர்தார், நமக்கு பிரபு விட்டல். விட்டலன்தான் முதலில் புறப்படுகிறான். இவ்வளவு பேரை திரட்டி அழைத்து கொண்டு போகும் சர்தாராக விட்டலன்தான் இருக்கிறான். பண்டரி நாமாச்சா பஜார். இந்த யாத்திரையை ஒரு புது அனுபவம். நாம் சமீபத்தில் வந்துவிட்டோம். 3 நாளில் பிரபுவை பார்த்துவிடப் போகிறோம். தீர்க்கமான யாத்திரை, ரொம்ப தீர்க்கமான யாத்திரை, ஆச்சரியகரமான யாத்திரை. பகவான் அவ்வளவு அனுகூலம் செய்து அழைத்து போகும் யாத்திரை. பண்டரிபுரத்திலிருந்து ஞானேஸ்வரர், நாமதேவர் ஒரு யாத்திரை கிளம்பினார்கள். இந்த இடத்துல நான் சின்ன இன்டர்பிரேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த இடம் எதுக்காக நான் சொன்னான்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்களுக்குள்ளே நடந்த சம்பாஷணைக்கெல்லாம் பதில் இருக்காது. நான் கோவிந்தபுரம் போன உடனே அண்ணா என்ன சொன்னான்னு கேட்டால், இந்த யாத்திரை இதோடு நிற்கக்கூடாது, ராமேஸ்வரம் போனோம், இது தொடர்ந்து போனோம். இவாளோ வார்க்கரின்னு கொண்டு வந்து பண்டரிபுரம் தான் வார்க்கரின்னு வச்சுட்டாங்க. இப்போ தான் 25 வருஷம் கழிச்சு ராமநாமம் ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு. வாழ்க்கை அண்ணா அங்கேயே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. பண்டரி போகிறது மட்டும்தான் வார்க்கரின்னு அது சம்பிரதாயத்தை வந்துச்சு. அப்படி இல்லை. அதனால தான் நான் வந்து திவ்யபரபந்தத்தை பற்றியும் திருமுறையை பற்றியும் சொன்னேன். அதை இங்கே அண்ணா எடுத்து சொல்கிறார். எந்த யாத்திரையை சொல்கிறா? ஞானேஸ்வரம் நாமதேவரம் பண்ண யாத்திரை இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போ என்ன, எனக்கு ஒரு இண்டிகேஷன், நீ எல்லா இடத்துக்கும் போ, கழட்டி விட்டுட்டாங்க. பண்டரிபுரத்திலிருந்து ஞானேஸ்வரர், நாமதேவர் ஒரு யாத்திரை கிளம்பினார்கள். எல்லா தீர்த்தத்துக்கும் யாத்திரை. நாமதேவருக்கு சந்திரபாய் தான் சர்வ தீர்த்தமும் ஏகமூர்த்தி விட்டோபாயி, சர்வகேத்திரமும் பண்டரி. தீர்த்த யாத்திரை நாமதேவருக்கு இஷ்டமில்லை. ஆனால் ஞானேஸ்வரர் வேறு. இங்கே பாருங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அம்முச்சி பண்டரி காமதேனு. பாண்டுரங்க விட்டலன் பிரேம அமிர்தம். இந்த பண்டரி சேத்திரமாகிய காமதேனுவிடம் தர்மம், அர்த்தம், மோட்சம், காமம் தேவைப்படுவதற்கு கிடைக்கிறது. பண்டரி சேத்திரத்தையே கிடைக்கும். இவையை கலந்து கொடுக்கும் இடையன்தான் புண்டலிகன். இங்கே நாமாமிர்தம், பிரேமாமிர்தம் கிடைக்கிறது. பிரேமாமிர்தம் போதுமானது. நாமதேவருக்கு யாத்திரை இஷ்டமில்லை. ஞானேஸ்வரர் சொல்கிறார், நாமதேவர் ஒரு ஜீவன் முக்தர். கிரகத்தராக இருக்கும் நாமதேவரை பார்த்து மகா புருஷர், யோகனிஷ்டர், பிரம்மனிஷ்டர் ஞானேஸ்வர் ஜீவன் முக்தார் என்கிறார். நாமதேவர், ஞானேஸ்வர் இருவருடைய பரிபாகமும் ஒன்றாக இருக்கிறது என்று தெரிகிறது. ஜீவன் முக்தரான உனக்கு வேறு எதுவும் தேவைப்படாது. ஆனால் எனக்கு உம்முடன் தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும் என்ற அபிலாஷை சர்வ தீர்த்தங்களும் நாமதேவர் ஞானேஸ்வர் வந்து தீர்த்தமாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அப்படின்னா இத்தனாயிரம் பக்தர்கள், 100கணக்கான பக்தர்களை கூட்டுட்டு நாள் கணக்காக, நேரம் கணக்காக, ஒரு நிமிஷம் விடாத
நாமும் சொல்லிட்டு போகிற நம்ம கூப்பிடாத க்ஷேத்திரங்கள்லாம் இல்லை நம்மளால தான் பவித்திரமாகாத குருநாதன் நடத்துகிறான். ஹரிதாசர் ஏன்னா பாகவத ஸ்லோகம் இருக்கு, பாகவத ஸ்லோகம் பாட்டுக்கு இருக்கும், பாகவதம் பாராயணம் பண்ணிடலாம். ஆனால் அதை செய்து காண்பிக்கணும் இல்லையா? அப்போ ஒரு பெரிவா எடுத்து கொடுத்தாதானே முடியும். அது ஸ்நானம் செய்தால் தீர்த்தங்களுக்கு ஒரு பெருமை என்கிறார் ஞானேஸ்வரர். நாமதேவர் அப்போது பாண்டரங்கிடம் கேட்டுக்கொள்ளும்படி கூறுகிறார். பாண்டரங்கன் தன்னை அனுப்ப மாட்டார் என்ற நம்பிக்கை ஞானேஸ்வரர் நாமதேவரை அழைத்து கொண்டு செல்வதாக பாண்டரங்கனிடம் கேட்கிறார். பகவான் தான் நாமதேவரை விட்டு பிரிந்து இருக்க முடியாது என்கிறான். நாங்கள் ஒருவரை ஒருவர் பிரிவதில்லை என்கிறான். ஞானேஸ்வரர் ஞானி, அவரை விட்டு பாண்டரங்கனால் பிரிந்து இருக்க முடியும். ஞானேஸ்வரர் சர்வத்திலும் பகவானை பார்த்து கொள்வார். நாமதேவருக்கு சர்வத்திரமும் பாண்டரங்கன் தான். பாண்டரங்கன் நாமதேவரை கைப்பிடித்து ஞானேஸ்வரிடம் ஒப்படைத்தான். நாமதேவர், ஞானேஸ்வர் மற்றும் பக்தர்கள் தீர்த்த யாத்திரை புறப்பட்டனர். மீண்டும் தன்னிடம் நாமதேவரை பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகிறார் பாண்டரங்கன். நாமதேவர் பசி தாங்குவான், தூக்கம் முழிப்பான், வெயில் குளிர் தாங்குவான், சரீர சமங்களை பொறுத்து மிகுந்த சமப்பட்டு நாமதேவர் பிரிகிறார். நாம பிரச்சாரம் போகின்ற இடங்களெல்லாம் பண்டரியாகி விடுகிறது. எந்த கிராமமும் எந்த ஊரும் பண்டரியாகி விடுகிறது. கிராமத்தினர் வரவேற்கின்றனர், அடுத்த ஊர்க்காரர்கள் வந்து விடுகின்றனர், சாது சேவை செய்கின்றனர். பாண்டரங்கன் தான் சர்வதா இருக்கின்றானே. ஒவ்வொரு கஷேத்திரமாக ஒவ்வொரு ஊராக நாம பிரச்சாரம் செய்து கொண்டு செல்கின்றனர். எங்கு வேண்டுமானாலும் நாமம் சொல்லலாம், சிந்தித்து கூட சொல்ல வேண்டாம். சாங்கேயம் பாரியாசியம் எப்படியும் நாமும் சொல்லலாம். ராம் கிருஷ்ண ஹரி என்று வாக்கினால் சொல்லிக் கொண்டிருந்தாலே பாண்டரங்கன் பின்னாடியே ஓடி வருகிறான். இதர மதத்தர்களுக்கு கூட சிறிது கவலை வந்துவிட்டது. இனி நம் மதம் இருக்குமா? நாம் சொல்வது இனி எடுபடுமா? எங்கும் ராமகோஷம், எல்லா ஊரும் மாறிவிடுகின்றது. ஞானேஸ்வர் நாமதேவர் சஞ்சாரத்தில் ஒரு பாலைவனம் வந்தது. தாகம் எடுத்தது, ஆகாரம் இல்லை, மேலே வெயில், கீழேயும் சூடு. நாமதேவர் மூர்ச்சியாகி விழுந்து விட்டார். ஞானேஸ்வர் தான். நாமதேவரை பற்றி பாண்டரங்கனின் கவலை ஞானேஸ்வரை வாட்டியது. மிகுந்த கவலை. ஞானேஸ்வரர் அழுகிறார். பிரேமியாயிருந்த நாமதேவர் இப்போது ஞானியாகவும், ஞானியாயிருந்த ஞானேஸ்வரர் பிரேமியாகவும் ஆகிவிட்டார். நாமதேவர் ஞானேஸ்வரை சமாதானப்படுத்தினார். தேகம் இருந்தால் பண்டரி செல்வேன், தேகம் போனால் வைகுண்டம் செல்வேன். எல்லா பக்தர்களும் விட்டநாமம் கோஷிக்க பாண்டரங்கன் தன்னுடைய சக்கரத்தை பிரயோகித்தான். பூமியிலிருந்து தீர்த்தம் கிளம்பியது. சக்கர தீர்த்தம். வார்க்கடி சென்றால், பாகவதர்கள் சென்றால் எது தேவையோ அது கிடைக்கும். நீர் வேண்டுமானால் நீர் கிடைக்கும், தங்குவதற்கு இடம் வேண்டுமானால் இடம் கிடைக்கும். பாண்டரங்கன் கூட வந்து சேவை செய்கிறான். கோவதம் புனர்ஜீவன். டெல்லி வந்தார்கள். எங்கும் நாமகோஷம். டெல்லி ராஜாவிடம் புகார். ஒரு புது சாம்ராஜ்யம் படைக்கப் போவதாக சொன்னார்கள். அவர்களுக்கு நாம சாம்ராஜ்யம் தெரியாது. தன்னுடைய ராஜ்யம் பறிபோகப் போகிறதே என்று நினைத்தனர். விவாதம் கிளம்பியது. நீ கோமாதா கோமாதா என்கிறாயே, நான் இந்த கோவை வதம் செய்கிறேன். உன்னுடைய பாண்டரங்கன் எழுப்புவானா? நாமதேவர் சத்தியமாக எழுப்புவான் என்கிறார். பாபி கோவதம் செய்துவிட்டான். எழுப்புவான் என்று மட்டும் சொல்லாமல் 3 நாளில் எழுப்புவான் என்ற நாமதேவர் நாக்கில் வந்துவிட்டது. இவர்கள் பசுமாட்டை சுற்றி நாமகோஷம் செய்தனர். நம்முடைய பெயரால் கோவதம் செய்து விட்டானே. ஒரே கதறல். சாப்பிடவில்லை, தூங்கவில்லை. கடைசியில் 3 நாள் முடிய போகிறது. அப்போது மாடு காதசைத்தது, கண்களை திறந்தது, கால் அசைந்தது, எழுந்து கொண்டு விட்டது. மாடு எழுந்தவுடன் மாட்டின் அருகில் நிற்கும் பாண்டரங்கனை கண்டு நாமதேவர் கட்டி கொண்டு கேட்கிறார், சர்வசக்தனான உனக்கு இந்த மாட்டை எழுப்ப 3 நாளா? நான் இப்படி வேலைக்கு கதறினேனே, உனக்கு 3 நிமிஷம் போதாதா? பாண்டரங்கன் சொல்கிறான், இப்போதுதானே நீ 3 நிமிஷம் என்கிறாய்,
நான் 3 நாளாக எப்படி அழுது கொண்டிருந்தேன் என்பது தெரியுமா? ஏன் நீ 3 நாளில் எழுப்புவேன் என்று கூறிய வார்த்தையை சத்தியம் செய்ய வேண்டி நான் இருந்தேனே தவிர 3 நிமிஷத்தில் நான் எழுப்பியிருப்பேன். கபீரின் பாகவத சேவை. எல்லோருக்கும் ஆச்சரியம். யாத்திரை தொடர்கிறது. காசியில் கபீர் ஆசிரமம் செல்கிறார்கள். இவர்களுக்கு அன்னதானம் செய்விக்க கபீருடன் ஒன்றும் இல்லை. செட்டியார் கடையில் விஷயம் சொல்லி கேட்டார். கடன் தருவதில்லை என்கிறான். செட்டியார், எனக்கு புண்ணியம் வேண்டாம், பணம்தான் வேண்டும் என்கிறான். ஈட்டிற்கு ஏதாவது தாத்தா? செட்டியாருக்கு ஈடு வைத்து வந்த கபீரிடம் எதுவும் இல்லை. கடைசியில் உன் மனைவியை வைத்து சாமான் வாங்கிக் கொள்ளேன் என்ற செட்டியாரின் துஷ்ட வச்சனத்தை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு கபீர் அப்படியே செய்கிறார். அவர் மனைவியும் இதற்கு ஒப்புக்கொள்கிறார். சாது சேவைக்காக சாது சேவை நடந்தது. கடையின் உள்ளே சென்ற மனைவி ஒரு அறையில் தன்னை அடைத்து கொண்டு பகவானிடம் கதறுகிறார். அப்போது 2 கொத்தவாள்கள் வந்து கடையை சோதிக்க வேண்டும் என்கின்றனர். கொத்தவாள் சோதித்து கொண்டே உள்ளே வந்து கபீர் மனைவி உள்ள அறையை திறந்து காண்பிக்கும்படி வற்புறுத்துகின்றனர். உள்ளே திறந்து தேவியை விடுவித்து சகோதரியை இப்படி அடக்கி வைத்ததற்காக செட்டியாரை தண்டிக்கிறார்கள். கபீருக்கு அவர்கள் காட்சியளிக்கவில்லை. கபீருக்கு அவர்கள் ராமலட்சுமணர்கள் என்று தெரிந்துவிட்டது. அவுண்டா நாகநாத். யாத்திரை தொடர்கிறது. சிவராத்திரி என்று ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றான அவுண்டா நாகநாத் சேத்திரம் வருகிறார்கள். நாமசங்கீர்த்தம் அன்றைக்கி அண்ணா வந்து பரளின்னு சொல்லிட்டா, அப்புறம் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டோம் சார். நாமசங்கீர்த்தம் செய்தார்கள். இவர்கள் சிவக்ஷேத்திரத்திலும் பாண்டரங்க பஜனை செய்கிறார்கள். வீர செய்வாளிகை பஜனை செய்யக்கூடாது என்கின்றனர். இது சிவாலயம், எனவே பஜனையை பின்புறம் சென்று செய்யும்படி சொல்கிறார்கள். சிவராத்திரி புண்ணிய காலத்தில் அங்கு பின்புறம் பஜனை செய்கிறார்கள். 4 கால பூஜையும் 12 மணிக்குள் முடித்து கொண்டு பூஜைகள் சென்று விட்டனர். இவர்கள் விடிய விடிய பஜனை செய்தார்கள். பரமேஸ்வரன் பண்டைநாதனைப் போல நாமசங்கீர்த்தனத்தில் ஆசைப்பட்டு நந்திதேவரை கூப்பிட்டு முன்பக்கம் வரும்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் பஜனையில் இடையே செல்ல விருப்பமில்லை. பரமேஸ்வரன் நாமகீர்த்தன உத்வேகத்தில் கிழக்கு முகமாக இருந்த நாகநாதர் மேற்கு முகமாக திரும்பிவிட்டார். அவரும் நாம சங்கீர்த்தனங்களில் கலந்து கொண்டு விட்டார். காலை சுப்பிரபாதத்திற்கு வந்த அர்ச்சகர்களுக்கு சூரியன் மேற்கே உதித்து விட்டான் என்ற பிரமை. பின்னர் சுதாரித்து கொண்டார்கள். கோபுரம் அப்படியே இருக்கிறது, குளம் அப்படியே இருக்கிறது, சன்னதிதான் திரும்பிவிட்டது. கோவில் திரும்பாது. இவர்கள் செய்த பஜனையில் தான் கோவில் திரும்பிவிட்டது. கோவில் திரும்புமா? திரும்பும். நாமசங்கீர்த்த மகிமை மகான்களை தர்சனம் செய்து வைத்தனர். நாகநாதர் தானும் இவர்கள் கோஷ்டி என்றார். யாத்திரை பண்டரி திரும்பியது. அநேக யாத்திரா அனுபவங்கள் பண்டரி வந்தாயிற்று. பண்டரிநாதன் நாமதேவரை கண்டு அங்கு ஓடி வருகிறார். தாய் கண்டை அழைப்பது போல பாண்டரங்கன் அழைக்கிறான். யாத்திரையில் நாம பிரச்சாரம், யாத்திரை அனுபவங்கள் இதையெல்லாம் கேட்க வேண்டியிருக்க பாண்டரங்கன் நாமதேவரிடம் உடம்பு இழைக்காமல் இருக்கிறதா என்று பார்க்கிறார். அப்படி ஒரு பித்தன் பாண்டரங்கன், அப்படி ஒரு அஜ்ஞானியாம் பாண்டரங்கன். பிராமண சமாராதனை, இதுதான் நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆனாலும் அவசியம் படிக்கணும்னு நினச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, எங்கேயோ போகக்கூடாது. இன்னும் சரியான பாதைகளை கொடுத்துருக்கான். அந்த பாதைகளே அண்ணாவுடைய ஹிருதயம் இங்கே தெரியும், பாண்டரங்கனுடைய ஹிருதயம் தெரியும். ஒரே வரவேற்பு, பின்னர் உத்தியாபனம், ஒரு சமாராதனை. யாத்திரை செய்தோமானால் ஒரு சமாராதனை, பிராமண போஜனம் செய்விக்க வேண்டும். நாமதேவர் கவலைப்பட பாண்டுரங்கன் தானே சமாராதனை செய்து வைப்பதாக கூறுகிறான். பகவானின் லீலையை பார்க்க விரும்பி நாமதேவர் சம்மதிக்கிறார். பிரதிஷ்டானபுரம் பிராமணர்களை அழைக்கிறார்கள். பிராமணர்களுக்கு எப்போதுமே தன்னுடைய ஜாதி, குலம், ஆச்சாரம் இவைகளில் கர்வம் இருக்கும். கிருஷ்ணாவதாரத்தில் யக்ஞ தீட்சிதர்கள் கர்மட்ட பிராமணர்களுக்கு பாகவத தர்மம் புரியாது. பாகவத தர்மம் இவர்களுக்கு புரிவது போல் செய்ய வேண்டும் என்பது பகவானின் இஷ்டம். நாமதேவருடனும் ஞானேஸ்வரனுடனும் பாண்டரங்கன் தனிகனாக பிராமணர்களை அழைக்கின்றான். கிருஷ்ணனுக்கு ஒரே தெய்வம் பிராமணர். தனக்கு கிடைத்தது போதும் என்ற திருப்தியோடு எவன் தன்னுடைய தர்மானுஷ்டானத்தில் இருக்கிறானோ அவனை நான் என்னுடைய தெய்வமாக கொண்டுள்ளேன் என்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன். பண்டரி கஷேத்திரத்தில் சமாராதனைக்கு ஒத்துக்கொண்டார்கள். ஜரிகை போட்ட 16 வேஷ்டி, தைல ஸ்நானம் இதெல்லாம் சொல்லும்போது அண்ணா என்ன ஹியூமராக சொல்லுவார் தெரியுமா? ஜோராக இருக்கும். நமக்கு என்னவோ நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்ருக்கான். என்ன வம்பில் மாட்டின்னு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் பதில் வந்துருக்கு.
ஜருகை போட்ட 16 வேஷ்டி, தைலஸ்நானம், மிருஷ்டான்ன போஜனம், 1 பவுன் தட்சிணை, எது வேண்டாமல் செய்வதாக ஒத்துக்கொள்ளப்பட்டது. யார் சொல்கிறா? பாண்டியன் உனக்கு என்ன வேணும்? நான் பண்ணுறேன். சமாராதனை நான் பண்ணுறேன். நாமதேவருக்கு அதெல்லாம் வேண்டாம். சமாராதனை தினம் இதோட போகல. இதெல்லாம் அண்ணா அப்புறம் பின்னாடி பண்ணி காமிக்கிறா பண்றையாற்ற முடிஞ்சோன்னு. அதெல்லாம் நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் வெளிப்படுத்தலை. ஒருவேளை அதெல்லாம் வெளிப்படுத்தணும் தான் இவருடைய இதயபோன்னு எனக்கு தெரியாது, தேவையானு தெரியாது எனக்கு. சமாராதனை தினம் நிறைய தைலம், யதோக்தமான தைலஸ்தானம், நல்ல வஸ்திரங்கள், தீர்த்த பாத்திரம், வேத கோஷம், யதோக்தமாக போஜனத்துக்கு உட்கார்ந்தினர். ராஜபோஜனம், தேவ போஜனம், தத்தங்கள் ஆகிவிட்டது. தீர்த்தம் போட்டு யதோக்தமான சமாராதனை. பாண்டுரங்கன் நிர்வாகம். அவனை கோடீஸ்வரன் என்றே பிராமணர்கள் நினைத்தனர். பகவானா பார்க்கல, யாரோ பணக்காரன் வந்திருக்கான், நமக்கெல்லாம் ஜாலி கிடைக்குது, நிறைய கிடைக்குது. தாங்கள் கேட்ட சம்பாவனை குறைவு என்று நினைப்பு. அவன் என்ன பார்த்துருக்கான்? இதெல்லாம் பார்க்கல. இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், நம்ம கம்மியாக கேட்டுமே, ஒத்துட்டுமே, 2 பவுன் கிடச்சிட்டா அதை நினைக்கிறான். பின்னாடி பகவான் பவுன்னு 2ஆம் வாட்டி அதை கொடுக்குறான் என்று நினைப்பு. தேவிகள் வந்து பரிமாறுகின்றனர். விசேஷ பதார்த்தங்களை வயிறு முட்ட சாப்பிட்டவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. தாம்பூலம் கொடுக்க வேண்டும். திருப்தி வச்சனம் கேட்கணும். பாகவத சமாராதனை. பஞ்சாதி பிற்பாடு சொல்கிறோம். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு வந்து அழகால் அந்த ஒரு தர்மம் இருந்தது. இன்றைக்கி யாரும் பாகவதா வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் இவா சாப்பிட்டாலான்னு பார்க்கல. அவள் பாட்டு கிளம்பி போயிடும், தட்சிணியை வாங்கிட்டு. அவள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போகும். எங்கே போச்சு அதெல்லாம்? ஏன்னா சாப்பிட்டு தான் தாம்பூலம் கொடுக்கணும். அவள் பசியோடு கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் பஜனையெல்லாம் வச்சுருந்தா. அதெல்லாம் கேலி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு வந்து தாம்பூலம் கொடுக்கலாம். பாண்டரங்கன் உட்கார்ந்தார். சமபந்தி போஜனம். சிம்பியா நாமதேவர், சேனாயி நாவிதர், ரவிதாசர், சக்கிலி, கோரா கும்பார், குயவர், இப்படி ஜாதிக்கு ஒரு பக்தர்களாக உட்கார்ந்தனர். அந்த இடத்துல அண்ணா சொல்லும்போது நாங்கள் அப்படி தான் இருக்கோம். பிராமணர்கள் திருஷ்டியில் இப்படி உட்கார்ந்ததே குற்றம். என் திருஷ்டியில் இல்லை. அவர்கள் பார்க்கிறார்கள், சே இது என்ன? பாண்டரங்கன் சாப்பிட நாமதேவர் பார்க்க, பாண்டரங்கன் நாமதேவருக்கு ஊட்ட, நாமதேவர் இலையிலிருந்து ஒரு கவலம் உண்ண, இதை பார்த்த மற்றவர்களும் தோஷமில்லாமல் பாகவத உச்சிஷ்டம் சாப்பிட்டனர். இதை பார்த்த பிராமணர்கள் இந்த கூட்டத்தை கொரக்கூட்டம் என்று நினைத்தனர். சரியான குருவியார கூட்டத்தை வந்து மாட்டிட்டு இதுகள் கடைசியில் உச்சிஷ்ட பஜனை செய்ய ஆரம்பித்து விட்டதே. சாஸ்திரத்தில் உச்சிஷ்டம் பற்றி சொல்லி இருக்கிறது, இருந்தும் பிராமணர்களுக்கு புரியவில்லை. உச்சிஷ்ட மகிமை எவர்கள் கோடி நாமம் சொல்லியிருக்கிறார்களோ அவர்களின் உச்சிஷ்ட பருக்கை செல்லாத வரையில் ஒருவனுக்கு நாமம் வருமோ அதுவரை எச்சில் தான் வரும். இதற்கு யார் பிரமாணம்? குருநாதால் தான் பிரமாணம். பயந்தால் இருக்கின்றான். குருநாதால் தான் பிரமாணம். ஊமை பையனை ராம் ராம் என்று சொல்ல வைத்தது போதந்தால் உச்சிஷ்ட பிரசாதத்தால் அல்லவா? ஸ்ரீ அண்ணாவும் போதந்தாலின் மரக்கரணையை நினைத்து உருகுகின்றார். உச்சிஷ்டான பிரசாதேன காருண்ய ரசாத்மவக மூகம் சகார வாசாலம் போதேந்திரம் தம் பஜாமியகம். கோபம் வந்த பிராமணர்கள் புறப்பட்டார்கள். தட்சிணை வேண்டாம், தாம்பூலம் வேண்டாம் என்று சொல்ல பாண்டரங்கன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். இவர்கள் தர்மம் அவர்களுக்கும், அவர்கள் தர்மம் இவர்களுக்கும் தெரியாது. இடையில் மாட்டிக்கொண்டிருப்போன் பாண்டரங்கன் தான். பிராமணர்களை சேவித்து பாகவத தர்மம் வேறு, நீங்கள் தாம்பூலம் வாங்கி கொண்டு செல்லுங்கள், நான் 1 பவுனுக்கு 2 பவுனாக தருகிறேன், விலைக்கு வாங்கிட்டான் தருகிறேன் என்று கெஞ்ச தாம்பூலத்துடன் செல்கிறார்கள். மீண்டும் சமாராதனை, மீண்டும் ஒரு சமாராதனை, மீண்டும் பாகவதர்கள் லீலைக்கு தயாராகினர். மறுபடியும் சமாராதனைக்கு பாகவதால் புரிஞ்சுட்டாயில்லை லீலைன்னுட்டு. பிராமணால் பாவம் புரிஞ்சிக்கல. மறுபடியும் சமாராதனைக்கு கூப்பிட்டான். அவர்கள் மறுக்க காரணம் கேட்டான். சமபந்தியும் உச்சிஷ்டமும் தப்புதான் என்று அவர்கள் மறுத்தனர். பரிகாரம் கேட்க காலையில் பரிகாரமுடன் சமாதானே என்று முடிவாயிற்று. பழையபடியே எல்லாம் நடந்தது. 1 மாதம் ஆகிவிட்டது. மீண்டும் இப்போதுதான் தைலஸ்தானம். அப்படின்னா நான் அது வரைக்கும் குடிக்கலன்னு பிராயச்சித்தம், வஸ்திரம், சங்கல்பம், பிராயச்சித்தம் பாண்டரங்கன் எல்லாம் செய்கிறார். பாகவதர்களுக்கு வயிறு எரிகிறது. ஏன் தெரியல, யார் பிராயச்சித்தம் செய்வது?
ஹரிநாமத்திற்கு நிவர்த்தி செய்ய முடியாத பாபம் ஒரு நாள் செய்துவிட முடியுமா? பகவானுக்கு ஒரு பிராயச்சித்தமா? ஆச்சரியம். பிராயச்சித்தாங்கமான தானம் செய்து பின் சமாராதனை முன்போலவே தர்த்தம் செய்து தீர்த்தம் போட்டு சாப்பாடு தேவிகள் பரிமாறம் முன்போலவே தாம்பூலம் பிற்பாடுதான். பாண்டவர்களும் மற்றவர்களும் முன்போலவே உட்கார்ந்தனர். இவங்க மட்டும் ஒட்டு கொடுத்துருவாங்களா? பிராயச்சித்தம் செய்து விட்டதால் முன்போல் இவர் செய்ய மாட்டார் என்று பிராமணர்கள் நம்பினர். முன்போலவே பாகவதர்கள் பந்தி, இதில் யார் உயர்த்தி யார் தாழ்த்தி சமபந்திதான் எல்லோரும் அமர்ந்து நன்றாக சாப்பிடுகிறார்கள். கோவிந்த கோவிந்த. இது பிராமணர்களுக்கு வராது. அதனால்தான் தனி பந்தி. பிராமணர்கள் பார்த்தார்கள், என்ன இது இப்படி செய்யலாமா? பணத்திமிர் இப்படி செய்யலாமா? காலையில் தானே பிராயச்சித்தம் செய்தாய் பண்டைநாதன், அதனால்தான் இப்போது எல்லோரும் சாப்பிடுகிறேன். மீண்டும் பிராயச்சித்தம், மீண்டும் மீண்டும் பிராயச்சித்தம் செய்து கொண்டு விடுவே. எனக்கு சமாராதனை சமமாக ஆராதனை செய்தால்தான் சமாராதனை. ஸ்லோகமே இருக்குது, சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்ய. சமமாக ஆராதனை செய்வதுதான் பகவானுக்கு பிடிக்கும். மீண்டும் பிராயச்சித்தம் செய்து கொண்டு விடுவேன். உங்கள் தர்மம் வேறு எங்கள் தர்மம் வேறு. அப்படியானால் நீ ஏன் எங்களை கூப்பிட்டாய்? நீ பாகவத ஆராதனையே செய்து கொள்ளலாமேன்னு அவ கேட்கிறான். காரணமாகத்தான் கூப்பிட்டேன். இங்கே தான் இதயம் வெளிப்படும். பாகவதர்களை பிராமணர்களாக ஆக்க வேண்டியதில்லை. ஆனால் இன்னைக்கு ரொம்ப வருத்தம், எல்லா பாகவதாலும் பிராமணால் ஆய்ந்து வர, எல்லாரும் ஆய்ந்து வர. ஏன் தெரியுமா? பாகவதால் இருந்தால் மதிப்பு இல்லை. அதனால் ஏதோ ஒன்று வச்சுட்டு கூடவே நாம சங்கீதம் பாடிட்டு ஒரு பக்கமாக போகலையா, என்னையா நினைக்கவில்லை. ஆனால் பிராமணர்களை பாகவதர்களாக ஆக்க வேண்டியது. அதற்காகவே கூப்பிட்டேன். இவன் நாய், இவன் கும்பார், இவன் சேனா என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் இவர்களை பக்தன் 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 என்று பார்க்கிறேன். நீங்கள் தோக்காமேளாவை சண்டாளன் என்று பார்க்கிறீர்கள். நானும் அவன் வீட்டிற்கு துவாதசி பாவனைக்கு செல்கிறேன். எங்கள் தர்மம் வேறு, உங்கள் தர்மம் வேறு. நீங்கள் உங்கள் தர்மத்தில் மட்டும் இருந்தால் சொர்க்கம்தான் கிடைக்கும். இந்த தர்மத்தை குறைச்சலே பாண்டுருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறான். இருந்தால் சொர்க்கம்தான் கிடைக்கும். பண்டரிநாதன் கிடைக்க மாட்டார். கிருஷ்ணாவதாரத்தில் யஜ்ஞபத்திகளை கோபாலன் இழுத்து விட்டான். ஆனால் யஜ்ஞ தீட்சிதர்களை இழுக்க வேண்டும். ஒருவேளை இப்போதைய பிராமணர்கள் அந்த தீட்சிதர்கள் தானோ என்னவோ. அவதார புருஷர்கள். நாமதேவர் உத்தவரின் அவதாரம், கபீர் சாட்சாத் சுகரின் அவதாரம், ஜெயதேவர் வியாசரின் அவதாரம். இவர்கள் எல்லோரும் அவதார புருஷர்கள். ஜாதியை கொண்டு ஸ்வரூபம் புரியாது. இவர்களை வைத்துக்கொண்டு இந்த பிராமணர்கள் ஆட்சேபிக்க அவர்களுக்கு இவர்கள் யார் என்று பண்டரிநாதன் காட்டுகிறான். கபீர் ராம் சொல்வார், ஆனால் சுகராக இருக்கிறார். பிராமணர்கள் பார்த்தனர், இந்த பாகவதர்கள் எல்லாம் அவதார புருஷர்கள் என்றால் இவர்களை காட்டி இந்த தனிகன் யார்? பிராமணர்கள் பார்க்கிறார்கள், பண்டரிநாதன் திவ்ய காட்சி அளிக்கிறான். பக்தர்கள், பாகவதர்கள், பிராமணர்கள் பகவானை புரிந்து கொண்டார்கள். அன்றையிலிருந்து அவர்களும் பாகவதர்கள் ஆகிவிட்டனர். அவர்களை தடுத்தாட்கொள்ளவே இந்த லீலை. பிராமணர்கள் இத்தனை நாள் செய்த கர்மானுஷ்டானமும் இன்று சபலமாகியது. இந்த பிராமணர்களை கேலி செய்வதற்கோ கண்டிப்பதற்கோ அல்ல, அவர்களுக்கு பலன் தருவதற்காகவே யாத்திரை ஆரம்பம் முதல் உத்யாபனம் வரை பாண்டரங்கன் நடத்தி காட்டுகிறான். அவர்கள் கூடவே வந்து யாத்திரை செய்கிறான். இதில் எந்தெந்த இடத்துல என்னென்ன பாடல்களை என்ன தொட்டு காண்பித்தாரோ அதெல்லாமும் போட்டு இது ஒரு புஸ்தகமாக ஆக்கியிருக்கோம். அநேகமாக எல்லாருக்கும் வரலாம். இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கணும்.